ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் தலைக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அது கூடவே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நாங்கள் சேர்த்துருக்கிறது 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். கிரேவி செய்யும் போது இந்த மாதிரி தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி நம்ம செய்யும் போது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. அவங்களால சாப்பிட முடிகிற அளவுக்கு கொஞ்சம் காரம் போட்டிங்கன்னா அவங்களுக்குமே உடம்புல இருக்க சளி எல்லாம் வெளில வர்றதுக்கு ரொம்பவே இந்த ரெசிபி எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்ப காரம் போட்டிங்கன்னா அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் காரம் கொஞ்சம் உங்களோட வீட்டு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரெசிப்பியில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கறி மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மசாலா எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் கலந்து இந்த கலர் கொஞ்சம் மாறி வரும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் வாசனைக்காக. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை இது கூடவே இப்போது வேகிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க தலைக்கறியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோட ரேஷியோவை மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலைக்கறி ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தலைக்கறியை நல்லா அந்த மசாலாவோட கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை வேக வைக்கணும். அதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு செமி கிரேவி அளவு வேணும் அப்படின்னா தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நாங்கள் ஒரு 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருப்போம். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு செமி கிரேவி அளவுக்கு தான் நாங்கள் பண்ண போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போது ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா விசில் போடாமல் வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விசில் போட்டு ஒரு 6 விசில் அளவுக்கு விடணும். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் வந்துருச்சுன்னா தலைக்கறி நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக 6 விசில் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருந்தது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.